போன வீடியோல எப்படி பெர்ஃபெக்ட்டான லிரிக்ஸ் மேக்கிங் வீடியோ பண்றது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா மேலே கார்டு கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. அதுக்கடுத்து போன வீடியோல சொல்லியிருந்தேன் எப்படி ஒரு இமேஜோட பேக்ரவுண்டை கட் பண்றது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை இந்த வீடியோல பார்த்துடலாம். நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போற வீடியோ வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேக்ரவுண்டை சிம்பிளா கட் பண்றதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு ஆப் யூஸ் பண்ணலாம், இன்னொன்று வெப்சைட் யூஸ் பண்ணலாம். நாம ஃபர்ஸ்ட் ரெண்டுமே பார்த்துடலாம். அதுல ஃபர்ஸ்ட் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா கட் பண்றது ரொம்ப சிம்பிள். ஆனா வெப்சைட்டுக்கும் ஆப்புக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா, வெப்சைட்ல நீங்க கட் பண்ணும்போது இமேஜோட குவாலிட்டி குறையும். ஆனா நீங்க அதுவே ஆப் மூலியமா கட் பண்ணும்போது இமேஜோட குவாலிட்டி குறையாது. அதுவே நீங்க வெப்சைட்டோட இப்போ 1080 பிரிண்ட்ல ஒரு இமேஜை நீங்கள் பேக்ரவுண்ட் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது 360 பிரிண்டில் தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஆனால் ஆப்பில் அப்படி கிடையாது. நீங்கள் 1080 பிரிண்டில் வச்சு பேக்ரவுண்ட் கட் பண்ணி 1080 பிரிண்ட்லேயே நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் ஆப்பில் இருக்குது. வெப்சைட்டில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆப்பில் குவாலிட்டி அதிகமாக வேணும்னா நீங்கள் ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆப்பில் வந்து மேனுவலாக கட் பண்ணணும், வெப்சைட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கட் பண்ணிக்கலாம். அதுலேயும் மேனுவலாக கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வெப்சைட்டோட பேரை நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டேன். இந்த வெப்சைட்டோட பேரு remove.bg. இந்த வெப்சைட்ல போய் உங்க போட்டோவை அப்லோட் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் கட் பண்ணீங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா உங்க பேக்ரவுண்டை கட் பண்ணிடும். இல்ல எனக்கு சரியா ஒரு சில இடம் கட் ஆகல அப்படின்னா நீங்க எடிட் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு தேவையான இடத்தை நீங்களே கட் பண்ணிக்கலாம். ஆப்போடைய பேர் பார்த்தீங்கன்னா பிக்சார்ட். இந்த பிக்சார்ட் ஆப் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதில் சில பேர் வந்து கட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அது எப்படின்னு இப்போ பார்த்துடலாம். அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஃபோட்டோன்னு இருக்கும், அது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போது நம்மளுடைய இமேஜை இறக்கிக்கலாம். இறக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இமேஜுக்கு அவுட்லைனில் ஃபஸ்ட்டு ஒரு வரைஞ்சிக்கணும். இன்னும் இப்போ நான் வரைகிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இமேஜுக்கு அவுட்லைனில் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அங்கே மேலே ஏரோ மார்க் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த இமேஜ் மேலே அந்த ரெட் கலர் ஃபில் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடத்துல விட்டு இருக்குது, அந்த இடத்துல நாம் ரீஸ்டோர் அண்ட் இரேஸ் அப்படின்ற ஆப்ஷன் வச்சு ஃபில் பண்ணணும். இரேஸ் அப்படின்னா அந்த ரெட் கலரை இரேஸ் பண்ணணும், ரீஸ்டோர் அப்படின்னா அந்த ரெட் கலரை வர வைக்கணும். உங்களுக்கு எவ்வளோ ஹார்ட்னஸ் வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு சைஸை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். ரெட்லேயும் அந்த ஆப்ஷன் இருக்குது, டபுள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைஸை எடிட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ப்ரிவியூ இருக்குன்னா ப்ரிவியூவும் நீங்கள் பார்த்துக்கலாம், எடிட் பண்ணால் கட் பண்ணால் எப்படி இருக்கணும். இப்போ நான் வந்து வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுறேன், புரியாமலையும் போகலாம். நான் ஏன் ஃபார்வேர்ட் பண்ணுறேன், இதே மாதிரி இரேஸ் கொடுத்து தேவையில்லாத இடத்துல நீங்கள் அழிச்சிக்கணும். அடுத்தது தேவையான இடத்த அந்த ரெட் கலர் ரீஸ்டோர் கொடுத்து பண்ணிக்கணும். இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட். ஆனால் இதை நீங்கள் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பண்ணும்போது எனக்கு 6 நிமிஷம் 7 நிமிஷம் ஆச்சு இந்த மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு. ஆனால் வெப்சைட்டில் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு 2 செகண்ட் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரிவியூ பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் இருக்குது, அதை நான் இரேஸ் பண்ணிக்கிறேன். இரேஸ்னு கொடுத்து இரேஸ் பண்ணிவிட்டு வீடியோவை முடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரேஸ் ஆகிடுச்சு, பேக்ரவுண்ட் பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வச்சு நாம் இனிமேல் பேக்ரவுண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அதே, அந்த இமேஜோட குவாலிட்டி என்னவோ அதே தான் இருக்கும். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும். ஓகே, இன்னைக்கான வீடியோ ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்டை கட் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வீடியோஸ் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கார்டு கொடுக்குறேன், போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணிவிட்டு அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. நீங்களே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான், போகலாம்.